சார் நீங்கள் மனசு வச்சா நடக்கும் சார். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. அப்ரூவ் பண்ணுற நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இந்த இடத்துல இப்படி ஒரு பாலம் கட்டியிருக்கவே கூடாது. ஏதாவது ஆச்சுன்னா யார் போய் பதில் சொல்கிறது? நான் போய் யார் முன்னாடி கை கட்டிலாம் நிற்க முடியாது. சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது சார். இது ஒரு சின்ன கிராமம் சார். அது மட்டும் இல்லை, உங்களை ஒரு 10% கவனிச்சுக்கிறோம் சார். சரி என்ன பண்ணுங்க. என்னடா வழக்கம் போல இந்த மேட்சை சொதப்பிடுச்சு. அடிச்சான் பாரு சிக்ஸர். முதல் வாழை அவுட் ஆயிட்டு அந்த நாய்க்க பேச்ச பாரு. டேய் அங்க பாருடா, பாஸ்டர் வராரு. என்னது பாஸ்டரா? அட நம்ம ஜோயலு. பாஸ்டர் சோத்ரம் பாஸ்டர். சோத்ரம் பாஸ்டர். சோத்ரம் பாஸ்டர். பாஸ்டர் சோத்ரம் பாஸ்டர். டேய் ஜோயலு விட்ரா மச்சான், சும்மா கிண்டல் பண்றது தானே. இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. இல்லடா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஊழியத்துக்கு தான் போகிறேன். ஜோயல் வந்துட்டியா? ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, டீ போட்டு வைக்கிறேன். மணி, உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? மாங்கா போ, வீட்டுக்கு போ. வாங்க பாஸ்டர். உட்காரு ஜோயல். ஸ்தோத்திரம் பாஸ்டர். உட்காருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன ஜோயல், ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சாச்சு, ஜாப்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுறியா? அடுத்து என்ன பிளான்? வேலைக்கு போகிறதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ்டர். நான் மிஷினரியாக போகலான் இருக்கேன். நல்ல விஷயம் ஜோயல். இப்படி தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஊழியத்துக்கு வரணும். உன்னை நினச்சா பெருமையாக இருக்குது ஜோயல். என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோ. எப்படி இருக்கீங்க? உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல பாஸ்டர், நல்லா இருக்கேன். ஆனாலும் வயசாகுது இல்லை, இனிமே இவன் தான் நம்மளை பார்த்துக்கணும்.
சரி, ப்ரேயர் பண்ணுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சரி, நான் கிளம்புறேன். அங்கிள் ஜோயல் இல்லையா? என்னடா காலங்காத்தால மட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டீங்களா? உள்ளதான் இருக்கான். வாங்க போகலாம். டேய், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கடா. வர சண்டே மேட்ச் இருக்கு. சண்டேயா? சண்டே எல்லாம் என்னால் விளையாட வர முடியாது. ஏன்டா? சண்டே ஃபுல் டே நான் சர்ச்சில் தான். அட பக்தி பழமே, பாஸ்டரோட நீ தாண்டா நிறைய நேரம் சர்ச்சில் இருக்கிற. ஒரு நாள் தானே மேட்ச்சுக்கு போவோம் வா. சண்டே என்னால் சர்ச்சை மிஸ் பண்ணிட்டு எங்கேயும் வர முடியாது. ஏன்னா நான் மிஷினரியாக போக போகிறேன். ஏதோ மிஷினரி அது இதுன்னு சும்மா விளாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன். உன் மண்டையில் மரம் ஏதோ கலந்து போயிட்டா. டேய் போடா, மிஷினரியாக போகிறது என்ன தப்பா? மிஷினரியா போறது தப்பு இல்லடா, ஆனா இந்த வயசுல போறேன்னு சொல்ற பாரு, அதுதான் தப்பு. டே மச்சான், வயசானவங்க தாண்டா ஊழியத்துக்கெல்லாம் போவாங்க. லைஃபை ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுடா, அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தெல்லாம் பார்த்துக்கலாம். வயசு போனா திரும்ப வராதுடா, வயசை வேஸ்ட் பண்ணாத. ஆமாடா, கடவுள் வாழ்றதுக்குன்னு கொடுத்த எங்கேஜ முதல்ல வாழு, அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். டே விளாட போலாம் வாங்கடா. சரி வாங்க போகலாம். வணக்கம் பாஸ்டர். சார், நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்.
சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்னால் ஊழியம் செய்ய முடியுமா? அதுக்கு நான் தகுதியாக இருப்பேனான்னு தெரியல. இல்லை கொஞ்ச நாள் கூட போட்டுமா? இது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க வயசு போனால் வராது, உன் லைஃப்பை இழந்துடாதுன்னு. என்ன உன் வாழ்க்கையா? நீ இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல ஜோயல். ஜோயல், இறை வாழ்க்கைன்னு வந்துட்டாலே அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான். உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். ஃபெடிஸ்டோமுங்கிற 24 வயசான பொண்ணு சீனாவுக்கு ஊழியம் செய்ய போனாங்க. ஊழியம் செய்ய அங்கே ஃபேமிலியாக இருந்தவங்க சீன கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களால் கொல்லவும் பட்டாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஒரே ஒரு வாழ்க்கையை நித்திய லாபத்துக்காக முதலீடு செய்கிறேன்னு சொன்னாங்க. அந்த முதலீட்டோட லாபம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஆத்மா. அதே மாதிரி தான் நீயும் உன்னை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தா உன்னோட வாழ்க்கையின் நோக்கமும் அதுவாக தான் இருக்கணும். அதுக்கு நீ தயார்னா அதை செய்ய சரியான காலம் உன்னோட இளமை பருவம் மட்டும்தான். அதே மாதிரி தான் நீயும் உன்னை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தா உன்னோட வாழ்க்கையின் நோக்கமும் அதுவாக தான் இருக்கணும். அதுக்கு நீ தயார்னா அதை செய்ய சரியான காலம் உன்னோட இளமை பருவம் மட்டும்தான். சார் போஸ்ட். டேய் ஜோயல், உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்குடா. அப்பாயின்மெண்ட்டா? நான் எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு வேலை கிடைச்சிட்டுடா. இனி எனக்கு கவலையே இல்லை. அப்பா, நான் இந்த வேலைக்கு போகலப்பா. ஏன்டா? நான் ஊழியத்துக்கு போகலான் இருக்கேன்ப்பா. ஊழியமா? ஊழியம்னா எந்த மாதிரி ஊழியம்? மிஷினரியா போறதுப்பா. போறதுன்னா எங்க போறது? இயேசு அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுப்பா. அப்போ நான் உன்னை படிக்க வச்சதுக்கு நீ வேலைக்கு போய் என்ன காப்பாத்துவேன்னு பார்த்தா நீ ஊழியம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னடா, 2-3 பிள்ளைங்களா இருக்காங்க. ஒருத்தனை ஊழியத்துக்கு அனுப்பிட்டு இன்னொருத்தன் வீட்டை பார்த்துக்க. நீயே இப்படி சொன்னா நான் என்னடா பண்ண? டேய், அதெல்லாம் கூட விடு. என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியடா? உன் அம்மா இறந்தப்புறம் உனக்கு நான் எனக்கு நீனும் உறுதுணையா இருந்தவடா. இப்ப எல்லாத்தையும் மறந்து இப்படி அனாதையா விட்டுட்டு போறேன்னு சொல்றியடா? அப்பா, இப்படி இல்லப்பா. இன்னும் இருக்குடா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. யாரிடம் சொல்வேன் எந்தன் துக்கத்தை எந்தன் கதையை
நாமமும் அழைக்கிறது, உலகம் அழைக்கிறது, நாமமும் அழைக்கிறது. உலகை வெறுக்கவில்லை, உம்மையும் மறக்கவில்லை. உலகை வெறுக்கவில்லை, உம்மையும் மறக்கவில்லை. நான் என்ன செய்யட்டும் தேவா, நான் என்ன செய்யட்டும் தேவா, யாரிடம் சொல்வேன், யாரிடம் சொல்வேன் எந்தன் துக்கத்தை, எந்தன் கதையை, எந்தன் துன்பத்தை. ஓ டேய் மணி, உள்ள போ போ. யார் சார் இது? சொல்கிறேன். நாங்கள் ஒரு தடவை ஒரு கேம்புக்காக ஒரு வில்லேஜ் போயிருந்தோம். அந்த ஊரோட பேர் தர்மபுரம். என்னடா மண்டை இது, பார்த்ததுக்கு பிரஷ் மாதிரி இருக்குது. மாங்காய். டேய், அது சமையலுக்கு வச்சிருந்தா மாங்காடா. உன்னால ஒரு மாங்காய் கூட வீட்டுல வைக்க முடியல. டேய், அங்க பாருடா, மணி போறான். இப்ப பாருடா கூத்த. அண்ணா அண்ணா, அந்த பாலை எடுத்தாங்கண்ணா. தேங்க்ஸ், டாட்டா. டாட்டா. பைத்தியக்கார நாய, பிச்சைக்கார நாய, என் வீட்டுல திருடுறியா? திருடுவியா? திருடுகடா நீ. கண்ட கண்ட நாயெல்லாம் எடுக்கிறது கடை வச்சிருக்கேன், தோலை உரைச்சிருவேன்.
அண்ணா, யாருன்னா உன்னை இப்படி பண்ணா? எதுக்கு நான் இங்க வந்தேன்? எந்திரினா, நம்ம வீட்டுக்கு போலாம். எந்திரினா. பாலத்தை விட்ட ஒரு பெரிய ஆக்சிடென்டா. இதோட 13 அண்ணன் ஆவியாச்சு. இதுக்கு ஒரு முடிவெடுத்தே ஆகணும். வா, ஊர் தலைவரை போய் பார்க்கலாம். வா. என்ன ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? தலைவரா, நம்ம ஊரு வடக்கு எல்லா பாலத்துல அடிக்கடி விபத்து நடக்குது. அது மட்டும் இல்ல, நடக்கிற எல்லா விபத்துலயும் ஒரு உயிராது போகுது. என்ன மர்மம்னே தெரியல. இதுக்கு என்ன பண்ணலாம் தலைவர? அடிக்கடி சம்பவம் நடக்குது. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஆமா தலைவரே, இப்ப நடந்த விபத்து கூட உங்களுக்கே தெரியும். இறந்தது நம்ம முத்துப்பண்டியோட மர்மம் தான். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன தெரிஞ்ச ஒரு மந்திராதி இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டா ஏதாவது வழி சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சம்மதம் தலைவர். எங்களுக்கு சம்மதம். ஐயாவை பார்க்கணும். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்க ஊரு வடக்கு பக்கத்துல இருக்கிற பாலத்துல அடிக்கடி விபத்து நடக்குது. நிறைய உயிர் பலி ஆகுது. அதான் உங்க உதவி தேடி வந்தோம். நடக்கும்.
இன்னும் அநேக உயிர் காவு வாங்கப்படும். பாலம் கட்டுறப்போ கொடுக்கப்பட வேண்டிய பலி கொடுக்கப்படலை. அதான் இப்படி நடக்குது. இதுக்கு பரிகாரம் செய்யலைன்னா இன்னும் அதிகமாக நடக்கும். என்ன பரிகாரம் ஐயா? ஒரு மனித உயிர் பலி கொடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த தொடர் சாவு நிற்கும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. தலைவரா, என்ன தலைவரா, மனுஷனை பலி கொடுக்கணும் அவரு சொல்றாரு, என்ன பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்னது தலைவரே? மணி அனாத பையன், புத்தி சரியில்லாதவன். அவனை பலி கொடுத்தா கேட்க ஆளும் கிடையாது, ஒரு நாதியும் கிடையாது. நல்ல யோசனை தலைவரா, அவனை எப்படி கடத்துறது? அது ரொம்ப ஈஸி. டேய் மணி, இங்க வா. இந்தா வா வா வா. உனக்கு மாங்காண்ணா நல்லா பிடிக்குமா? இந்தா சாப்பிடு சாப்பிடு. என்கிட்ட நிறைய மாங்காய் இருக்கு, வா தரேன். எங்கடா இவன் இன்னும் காணல? இவனை தேடுறதே ஒரு வேலையா போச்சு. அக்கா அக்கா, என் அண்ணனை பாத்தீங்களா? யாரு மணியா? இங்க ஓடி போனேன். ஐயோ, முட்டாள்களே, என்ன செய்து வச்சிருக்கீங்க? பலி கொடுக்க வேண்டியது பழுதற்றதா இருக்கணும்னு தெரியாதா? இப்படி மூட வளர்ச்சி இல்லாதவனை கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? அண்ணா 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 அண்ணா.
தலைவரா, இந்த பொண்ணை போய் இப்படி யோ அதுவும் அனாதாயா, ஒரு பிரச்சனையும் வராது, பயப்படாத, போ போ. அண்ணா எங்களை விட்டுருங்க அண்ணா, நாங்க போயிடுறோம் அண்ணா. அண்ணா அண்ணா எங்களை விட்டுருங்க அண்ணா, நாங்க போயிடுறோம் அண்ணா. அண்ணா எங்களை விட்டுருங்க அண்ணா, நாங்க போயிட்டோம் அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா. மூட நம்பிக்கையில மூழ்கி கிடந்த அந்த ஊர்ல தன் தங்கையும் பறி கொடுத்துக்கிட்டு தன்னையும் கவனிக்க ஆள் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த அவனை ட்ரஸ்ட் மூலமா கூட்டிட்டு வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஊருக்கு சுவிசேஷம் சொல்ல கடவுள் தான் ஒரு நல்ல ஊழியக்காரர் அனுப்பணும். சார், என் வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு சார். ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். பாஸ்டர், அந்த ஊருக்கு சுவிசேஷம் சொல்ல நான் போறேன் பாஸ்டர். அந்த ஊருக்கு ஊழியம் பண்ண என்ன அனுப்புங்க பாஸ்டர். நான் போறேன் பாஸ்டர். நான் போறேன் பாஸ்டர். என்ன அனுப்புங்க பாஸ்டர். நான் ஊழியத்துக்கு போறேன். இது வெறும் கதையல்ல. இன்றும் இந்தியாவின் கிராமங்களில் நரபலிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி சிந்தப்பட்ட இரத்தத்தின் அழுகுரல்தான் இது. இந்த அதர்மத்தை அழிக்கும் யுத்த வீரனாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று நீ உணர்த்தப்பட்டும் உணராதவன் போல் இருப்பாயோ? இன்றே எழுந்திடுவாய், இன்றே புறப்படுவாய். அறுவடையின் காலம் அல்லோ, முடங்கி கிடப்பது நியாயம்